வெல்கம் டு நோட் கிளாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழை யார் காப்பார் என்று ஏங்கிய போது நான் காப்பேன் என்று தோன்றியவர் தான் நம்மளோட உவே சுவாமிநாத ஐயர். ஸோ இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா இயற்பெயர் வேங்கட ரத்தினம் அப்படிங்கிற பேரில் இவர் அழைக்கப்படுறாரு. இவங்க அப்பா அம்மா வச்ச பேர் வேங்கட ரத்தினம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா புலமை பெருங்கடல் மற்றும் தமிழ் தாத்தா. ஸோ தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் உவே சுவாமிநாத ஐயர். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் உங்களுக்கு புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுறது யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ உவே சுவாமிநாத ஐயர். ஸோ இவரோட ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அதாவது டீச்சர், நம்ம உவே சுவாமிநாத ஐயரோட டீச்சர் வந்து இவருக்கு சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாரு. ஆக்சுவலாக இவரோட இயற்பெயர் வேங்கட ரத்தினம். ஸோ இவர் ஆசிரியர் வச்ச பேர் சுவாமிநாதன். அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டங்கள். ஸோ அவருக்கு என்னென்ன பட்டங்கள் பேர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மகா மகோபாத்தியாய அப்படிங்கிற மாதிரியும், திராவிட வித்யா பூஷணம், அது மட்டும் இல்லாமல் கலாநிதி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பட்டங்கள் அளிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இவருக்கு வந்து அழைக்கப்பட்ட பட்டங்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, 1932 அந்த சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் அப்படிங்கிற மாதிரி அழைக்கிறாங்க. ஸோ சுவாமிநாத ஐயருக்கு டாக்டர் பட்டம் அளித்த கல்லூரி சென்னை பல்கலைக்கழகம். 1932 இவங்களுக்கு வந்து இந்த பட்டம் கொடுக்குறாங்க. ஸோ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஸோ உவே சுவாமிநாத ஐயரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேங்கட ரத்தினம். இவரோட சிறப்பு பெயர் என்ன, புலமை பெருங்கடல், தமிழ் தாத்தா. ஸோ ஆசிரியர் வைத்த பெயர் சுவாமிநாதன். ஸோ இவருக்கு வழங்கக்கூடிய பட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், கலாநிதி. ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னை பல்கலைக்கழகம் வைத்த பட்டம் டாக்டர். ஓகேவா? ஸோ இவரோட பிறப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 19/2/1855 பிறக்கிறாங்க. இவங்களோட இறப்பு 28/4/1942 இருக்கிறாங்க. அதுக்கடுத்து இவங்க பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம். ஸோ இது எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் தான் இந்த உத்தமதானபுரம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஊரில் தான் சுவாமிநாத ஐயர் பிறக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவருக்கு பேருக்கு முன்னாடியே உத்தமநாதபுரம் அப்படிங்கிறதுக்காக உவே சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்களோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேங்கட சுப்பு. ஸோ அதனால உத்தமநாதபுர வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி அழைக்கப்பட்டார். ஸோ இவரோட டீச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் தான் நம்ம சுவாமிநாதன் ஐயரோட டீச்சர். இவரோட வேலை என்னவாக இருந்துச்சு, அதாவது இவர் என்ன பண்ணி செஞ்சார்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அரசு கலை கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநில கல்லூரியிலையும் தமிழ் பேராசிரியராக இருக்கார். ஸோ இந்த 2 இடத்துல இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு. ஸோ அதனால தான் சென்னை கல்லூரி வந்து இவருக்கு டாக்டர் பட்டம் வந்து வழங்கினதை பார்த்தோம். அது எப்போன்னா 1932 இவர் இறக்குறதற்கு ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. ஸோ இவர் இறப்பு பார்த்திங்கன்னா 1942, இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது 1932. இவரோட தமிழ் பணி என்னன்னு பார்க்கலாமா. கபிலர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டு அப்படிங்கிற நூலில் வந்து இவர் வந்து பதிப்பிக்கிறாரு. ஸோ அந்த பதிப்பிக்கும் போது அந்த நூலில் பார்த்திங்கன்னா மொத்தம் 99 பூக்களின் பெயர்களை வந்து நம்ம கபிலர் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் இவர் படிக்கும்போது அதில் கிளியராக இவருக்கு 96 வகையான பூக்களின் பெயர்கள் தான் இவருக்கு கிளியராக தெரியுது. பேலன்ஸ் 3 பூக்களின் பெயர் வந்து சரியாக தெரியல. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் ஃபுல்ஃபில்லாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேலன்ஸ் 3 பூவையும் இவர் தேடி கண்டுபிடிச்சி 3 பூக்களின் பெயரையும் கண்டுபிடித்து மொத்தம் 99 பூக்களின் பெயர்களையும் சேர்த்து இவர் வந்து அந்த நூலை பதிப்பித்து வெளியிடுறாரு. ஓகேவா? ஸோ தமிழை யார் காப்பார் என்று தமிழனை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று தோன்றினவர் தான் உவேசா. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ எதுக்காக அந்த ரீசன் சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து ஒரு வீட்லேயும் போய் ஓலைச்சுவடி ஏதாவது இருந்துச்சுன்னா தாங்க, நாங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வீணாக்கிறாதீங்க, நம்ம வந்து தமிழ் வந்து எவ்வளோ சிறப்பு மிக்கது அப்படிங்கிறது அந்த ஓலைச்சுவடியை பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருக்க மக்கள் வந்து யாருமே இவருக்கு ஓலைச்சுவடி வந்து கொடுக்கலை. ஸோ அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் போகி பண்டிகை அன்னைக்கு உங்களுக்கு ஆற்றுல விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த டைம் பார்த்து இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஆற்று பக்கத்தில் மறைஞ்சிருந்து அங்கே ஆற்றுல விடப்பட்ட ஓலைச்சுவடியை இவர் கண்டெடுக்கிறாரு. ஸோ அந்த ஓலைச்சுவடி பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்த ஓலைச்சுவடி வந்து அங்கே வந்து கிடைக்குது. ஸோ இவர் வந்து அந்த ஓலைச்சுவடி கண்டெடுத்த இடம் எதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே அந்த ஆற்றுல வந்து இந்த ஓலைச்சுவடி விடப்பட்டதை இவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அது வந்து நடைபெற்ற இடம் எங்கன்னா ஈரோடு மாவட்டம் கொடுமுடி. ஓகேவா?
ஸோ இவர் குறிஞ்சிப்பாட்டு மட்டும்தான் வெளியிட்டிருக்காரா கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இவர் இன்னும் பல நூல்களை வந்து பதிப்பித்திருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 தொகை. 8 தொகையில் 8 நூல்களை பதிப்பித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 பாட்டில் 10, சீவக சிந்தாமணியில் 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா பார்த்திங்கன்னா உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணி மாலை 2, பிற பிரபந்தங்கள் 4. ஸோ இந்த நூல்கள்லாம் உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் வந்து என் சரிதம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் வந்து இவர் வெளியிடுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழில் என் சரிதம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து இவர் வெளியிடுறாங்க. ஸோ இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்கள் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா தெரியும். என் சரிதம் அப்படிங்கிற வாழ்க்கை வரலாற்று நூல் யாருடையது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா உவேசா அவர்கள் என் சரிதம் அப்படிங்கிற தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூலை எந்த இதழில் வெளியிட்டார் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் வச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நூலகம். உவே சாமிநாத ஐயர் பேரில் நூலகம் ஆரம்பித்தாங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பெசன் நகரில் ஆரம்பிச்சிருப்பாங்க 1942. ஸோ அவர் இறந்த வருடமே சென்னை பெசன் நகரில் உவேசா நூலகம் அப்படிங்கிற நூலகம் ஆரம்பிக்கப்படுது. ஸோ அந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் அந்த நூலகத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுவண் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா 2006 அஞ்சல் தடை வெளியிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உவேசா அவர்களின் இந்த தமிழ் பணியை பற்றி 2 வெளிநாட்டு அறிஞர்கள் வந்து புகழ்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப், அது மட்டும் இல்லாமல் சுலியல் ஸ்வின்சோன். ஸோ இவங்க 2 பேரும் உவேசா அவர்களை பற்றி பாராட்டினவங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை மாநில கல்லூரி அப்படிங்கிற இடத்துல இவருக்கு திரு உருவ சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இவரோட முழு உருவ சிலை வந்து சென்னை மாநில கல்லூரியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இவரோட சிறப்பெல்லாம் ஒரு டைம் ரீகால் பண்ணிடலாமா? ஸோ இவரோட சிறப்பு என்ன, தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு என் சரிதம் அப்படிங்கிற பேரில் அந்த வாழ்க்கை வரலாற்று நூலை எழுத தொடங்கியிருக்காங்க. அது எந்த இதழில் வெளியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சென்னையில் இவருக்குன்னு நூலகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது எங்கன்னா பெசன் நகரில் 1942. அந்த நூலகத்தில் பார்த்திங்கன்னா 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் இருக்குது. ஸோ இவருக்கு நடுவண் அரசு 2006 அஞ்சல் தலை வெளியிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரை பாராட்டிய 2 வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சுலியல் ஸ்வின்சோன். ஓகேவா? ஸோ இவரோட திருவுருவ சிலை சென்னை மாநில கல்லூரியில் இருக்குது. ஏன்னா 12th புக்கில் ஒரு பாக்ஸ் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா, பிள்ளைகளுக்கு மணல் தான் ஸ்லேட்டின் நிழையில் இருந்தது. அதாவது ஸ்லேட்டு அப்படிங்கிறது அந்த காலத்தில் பிள்ளைங்களுக்கு மணலாக தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும், பனை ஓடுகள் தான் புத்தகம் அப்படிங்கிற மாதிரியும், எழுத்தாணியோ பேனா. ஸோ இந்த காலத்தில் நம்ம பேனான்னு சொல்கிறது, அப்போ எழுத்தாணி தான் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி குறிப்பிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா உவே சுவாமிநாத ஐயர். ஓகேவா? ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உவேசா அவர்களை பற்றிய முழு தகவல்கள் எடுத்து பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டடாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனலில் யாரும் ஃபாலோ பண்ணலைன்னா அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம கிளாஸில் இதுவரையும் நடத்தப்பட்ட பிடிஎஃப் எல்லாம் உங்களுக்கு வேணும், ஃப்ரீ ஆக்சஸாக எனி டைம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும் எப்போ வேணால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆகி நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ மெம்பர்ஷிப் ஜாயினிங் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நம்ம அந்த டாப்பிக்கை வந்து கிளாஸ் நடத்தி போடலாம். ஓகேவா? தேங்க்யூ.